இயற்கை மருத்துவம் வழியாக குடல் கழிவுகளை எவ்வாறு வெளியேற்றுகிறீர்கள்? எல்லா விதமான மருத்துவத்திலையும் இந்த குடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியெடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னமோ கொடுத்து பாக்குறாங்க. சூரணம் கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, பேதிக்கு மருந்து கொடுக்குறாங்க, ஒரு கஷாயத்தை சாப்பிடுன்றாங்க, ஒரு இலைய சாப்பிடுன்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா புரிஞ்சுக்கணும், நம்ம குடல் எங்க இருக்கு? அடிபாகத்துல இருக்கு. நீங்க இந்த வாய் வழியா சாப்பிட்டா உங்க குடலை எப்படிங்க அது கிளீன் பண்ணும்? நீங்க வாய் வழியா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல ஈசோஃபேகஸ் போயிட்டு வயிற்றுக்கு போயிட்டு டியோட்ரம்ன்ற ஒரு முக்கியமான ஜீரண இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சிறுகுடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அது பெருகுடலுக்கு போகும். உங்களுக்கு அடைப்பு இருக்கிறது பெருகுடல்ல. இதுக்கு முன்னாடி இத்தனை இடத்த அது கிளீன் பண்ணிட்டு பெருகுடலுக்கு போச்சுன்னா இத்தனை இடமும் உங்களுக்கு உபாதைகளா ஆகாதா? இத்தனை இடத்துல எவ்வளோ நம்ம உடம்புல ஆசிட்ஸ் இருக்கு, நல்ல ஆசிட். இத்தனை இடத்துல எவ்வளோ என்சைம்ஸ் இருக்கும் நமக்கு. இத்தனை இடத்துல எவ்வளோ நமக்கு புரோட்டீன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க எடுக்கிற இந்த மருந்தாகப்பட்ட விஷம் முறியடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடல்ல பாத்தீங்கன்னா எல்லா நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கும், எல்லா புரோட்டீன் கண்டென்ட்ஸ் இருக்கும், அதை கன்வெர்ட் பண்ற ஏஜென்ட்டும் இருக்கும். இதெல்லாத்தையும் கூட அந்த விஷமாகப்பட்ட மருந்து கழுவி சுத்தம் பண்ணி பெருகுடலுக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறமா தான் அந்த கழிவை வெளியே தரும். அப்பனா இத்தனை நல்ல பொருட்களை அதை பெருங்குடலுக்கு கொண்டு போயிட்டு அது பெருங்குடல்ல இருந்து பெருங்குடல்ல தேங்கி இருக்க அந்த பல நாள் பட்ட கழிவுகளை வெளியே தள்ளுமா, இல்ல இங்க இருந்து அடிச்சுட்டு போன கழிவை வெளியே கொண்டு வந்து தள்ளுமா? குடலை கழுவுவதற்கு வாயின் மூலம் மருந்து எடுக்கக்கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாய் வழியா இந்த குடலை கழுவுறதுக்கு எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா தான் செயல்படும். இந்த வாய் வழியா கொடுத்து கிளீன் பண்றது எல்லாமே குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். அதான் மருத்துவமே. நம்ம சித்த மருத்துவம் அதுதான் சொல்லுது, குழந்தைகளுக்கு தான் குடலை கிளீன் பண்றதுக்கு மருந்து மாத்திரை கஷாயம் கொடுப்பாங்க, வளர்ந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம உடம்பு என்னைக்கு போன் மேரோஸ் அடாப்ட் பண்ணுதோ, நம்ம வயசு வரும்போது நம்ம போன் மேரோஸ் அந்த அடாப்ஷன் எடுத்துக்கும். அந்த போன் மேரோஸ் அந்த அடாப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா வாய் வழியோடு குடலை கிளீன் பண்ணவே கூடாது. இது நன்றா கற்றவர்களுக்கு தெரியும். அவ்வாறென்றால் வளர்ந்தவர்கள் எவ்வாறு குடலை கழுவ முடியும்? அதனாலதான் நம்ம இயற்கை மருத்துவத்திலையும் சரி, சித்த மருத்துவத்திலையும் சரி, ஆயுர்வேதத்திலையும் சரி, யுனானிலையும் சரி, எல்லா விதமான அந்நிய மருத்துவத்திலையும் சரி இனிமான்ற ஒரு ப்ராசஸ கொடுத்தாங்க. அந்த இனிமான்ற ப்ராசஸ் ரொம்ப நல்ல ப்ராசஸ் தான். நோயுற்றவர்களுக்கு இனிஷியலா கொடுக்கிறது. ஆனா ஜாஸ்தி நோயுற்றவர்களுக்கு அது செயல்படுமா? படவே படாது. அதனால நன்மைகளே இருக்காது. ஏன்னா இந்த இனிமா ப்ராசஸ் ஆனது மிஞ்சி போனா 1/2 லிட்டர் தண்ணியில இருந்து மிஞ்சி போனா 1 லிட்டர் தண்ணி தான் உங்க உடம்புக்குள்ள குடலுக்குள்ள அனுப்ப முடியும். இது உங்க குடலுக்குள்ள அனுப்புற தண்ணியிலேயே பாதி தண்ணி கீழே தான் கொட்டிடும். ஏன்னா ஒருத்தர் உடம்பு முடியாதவர் தான் அந்த சிகிச்சை எடுக்கிறாரு. அவரால் குனிஞ்சு நிமிர்ந்து இந்த இனிமா கேனால அவரோட குடலுக்குள்ளே தண்ணியை செலுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பிரச்சனையில இருக்காங்க. வயசானவங்களும் சரி, ரொம்ப உடம்பு பெருகினவங்களும் சரி, அவங்களாலாம் ரொம்ப கஷ்டம் இந்த இனிமா சிகிச்சை. இனிமா சிகிச்சை கஷ்டம் என்றால் நாம் எவ்வாறு குடலை கழுவ முடியும்? இயற்கை மருத்துவத்தில் இதற்கு தீர்வு அல்லது சிகிச்சை உண்டா? இந்த இனிமா சிகிச்சையை மேம்படுத்தி இயற்கை மருத்துவத்துல ரொம்ப அட்வான்ஸா ரொம்ப மேன்மைப்படுத்திய சிகிச்சையா கோலன் ஹைட்ரோதெரபின்னு ஒரு சிகிச்சை இருக்கு. இந்த சிகிச்சையில நோயுற்றவர்களுக்கு அவங்க வலியே இல்லாம ஈஸியா அவங்க குடல்ல இருக்கிற கழிவுகளை ஈஸியா வெளியே எடுத்துடுவாங்க. அவங்களுக்கு வலியும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நாள்பட்ட சக்கர வியாதிக்காரங்களுக்கும் சரி, நாள்பட்ட நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் உள்ளவங்களுக்கும் சரி, நாள்பட்ட ஸ்கின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கும் சரி, நாள்பட்ட கிரானிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்கும் இந்த சிகிச்சை மூலமா அவங்க மலக்குடல்ல தங்கி இருக்கிற பல வருட
இறந்து போன அணுக்களை வெளியே எடுத்துடுவாங்க. இந்த சிகிச்சை மூலியமா அவங்க மலக்குடல்ல இருந்து வெளியே எடுக்கிறது மலம் கிடையாது, மலம் தான் நமக்கு டெய்லி வந்துட்டு இருக்குது. அவங்க மலக்குடல்ல பல வருடங்களாக தேங்கி போய் இருந்த நம் இறந்து போன அணுக்கள் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கல்லாட்டம் காஞ்ச கருவாடாட்டம் நம்ம குடல்ல தேங்கி இருக்கும். சிலது உப்பி பஞ்சு போல அந்த குடல்ல ஃபுல்லா அடைச்சிட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டாகும், பெல்விஸ்ல பெயின் உண்டாகும், லோயர் பேக் பெயின் உண்டாகும். அவங்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கனே சில நேரம் ஒர்க் ஆகாம இருக்கும். சிலருக்கு மென்சஸும் சரி வராம இருக்கும். இதே போல உபாதைகளுக்கு மெயினா காரணமே அவங்க மலக்குடல்ல தேங்கி இருக்கிற மலக்கட்டுகள். மலம் அல்ல, மலம் தான் டெய்லி வருது, மலக்கட்டுகள். அந்த மலக்கட்டுகளை இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலியமா எடுக்கும் போது ஈஸியா வெளியே வந்துடும். இந்த கோலன் ஹைட்ரோதெரபி சிகிச்சையை எவ்வாறு செய்வீர்கள்? இந்த கோலன் ஹைட்ரோதெரபில எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? வர பிரைவேசியா ஒரு ரூம்ல படுக்க வச்சு அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் மூலியமா சில வகையான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை பண்ணிட்டு அவங்களுக்கு குடல்ல தண்ணி விடுவாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக அவங்க பெருகுடல்ல சிறுகுடல் ஜாயின் பண்ற ஈலியம்ன்ற இடத்த வர தண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-30-40 முறை இனிஷியலா பண்ணி எடுப்பாங்க. ஒவ்வொரு முறை போகும்போது குறைஞ்சது 100-500 ml தண்ணி போயிட்டு வரும் ஒவ்வொரு வாட்டியும். இந்த ட்ரீட்மெண்ட்டை குறைஞ்சது நோயாளிகளின் தன்மையை பொறுத்து 1/2 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரை கூட பண்ணுவாங்க. சிலருக்கு இந்த உள்ள போயிட்டு தண்ணி வெளியே வரும்போது அவங்களுக்கு வர்ற அந்த கசடுகள் இருக்கு, அது கண்ணங்கரைன்னு வரும், கல் ஆட்டம் வரும், கட்டியா வரும், கூடவே ஃப்ளப்பி ஸ்டோன் போல வரும். இப்பேற்பட்ட கழிவுகளை வெளியே எடுத்துட்டாலே ஆண்டாண்டு அவங்க கஷ்டப்படுற சக்கரை வியாதியிலிருந்து இம்மீடியட்டா ரிலீவ் கிடைக்கும். ஆண்டாண்டு அவங்க கஷ்டப்பட்டுக்கிற இந்த டயாலிசிஸ்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். டியூமர்ன்ற ஒரு ஃபார்மேஷன் அவங்களுக்கு பெண்களுக்கு பிரெஸ்ட்ல இருக்கும், இதெல்லாம் ஈஸியா ரிலீவ் பண்ணிடலாம். அதோட மெயினா நியூராலஜிக்கல் டிஸார்டர் உள்ளவங்களுக்கு, இந்த நடுக்கம் உள்ளவங்களுக்கும், இந்த ஸ்ட்ரோக் உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னாலே அவங்க குடல்ல இருந்து வெளியே வர்ற இந்த மலக்கட்டுகள் பாத்தீங்கன்னாலே இரத்த கட்டுகள் போலதான் இருக்கும். இந்த மலக்குடல்ல முதல்ல அவங்களுக்கு கட்டுகள் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இந்த ஸ்பைன்ல அவங்களோட முதுகு தண்டுவடத்துல ஒவ்வொரு இடமா அவங்களுக்கு கட்டு உளுந்து இந்த இரத்த நாளத்துல கட்டுகள் வந்திருக்கு. அதனால எந்த ஒரு டிஸார்டர், கிளாண்டுலர் டிஸார்டரா இருந்தாலும் சரிதான், ரீனல் டிஸார்டரா இருந்தாலும் சரிதான், கார்டியோ டிஸார்டரா இருந்தாலும் சரிதான், ஆர்த்தோ ரிலேட்டட் டிஸார்டரா இருந்தாலும் சரிதான், சைக்கோசோமேட்டிக் டிஸார்டரா இருந்தாலும் சரிதான், சில சைக்கிக் டிஸார்டர்ஸா இருந்தாலும் சரிதான், இந்த கோலன் ஹைட்ரோதெரபி பண்றதுனால அவங்களுக்கு அன்னைக்கே இம்மிடியட்டா அவங்க பாடியில இருந்து ஏதாவது இறந்து போன அணுக்கு வெளியே போனதா ஒரு ஃபீல்னஸ் அவங்க பண்ணிடுவாங்க. இப்படி இந்த இறந்து போன அணுக்கள் மலன்ற ஃபார்ம்ல டெட் செல்லா நம்ம உடம்பு விட்டு வெளியே போறத அவங்க கண்ணாலே பார்ப்பாங்க. இந்த கண்ணால பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம நோயாளியில இருந்து நம்ம குணமாகிறோன்ற ஒரு நல்ல ஒரு மனநிலையில வந்துடுவாங்க. இதுதான் இந்த இயற்கை மருத்துவம் அவங்களுக்கு பாசிட்டிவ்னஸோட ஹெல்த்தி லைஃப் கொடுக்குது. இந்த சிகிச்சை